இன்று புதியதாக இன்னொரு, அதாவது சென்ற நம்முடைய காணொளியில் நாம் பார்த்ததின் தொடர்ச்சியாக நிர்வாகம் பண்ணுவது எப்படி என்று கடைசியாக பேசினோம். நீங்கள் தலைமை பண்பில் இருந்தால் எப்படியெல்லாம் செய்வீர்கள் என்று. அதில் ஒரு சிலர் அது எப்படி செய்யுது உங்களுக்கு தெரியுமா? சரி, இது இந்த இந்த கேள்வி கொஞ்சம் டேமேஜிங்காக இருந்தது. சரி, என்னதான் செய்வது சொல்லுவோம் என்று இந்த பதிவில் சிறந்த நிர்வாகியாக நிறுவனம் பண்ணுவது மின்னுவது எப்படி என்று சில விஷயங்களை பற்றி பேசப்போகிறோம். ஆகச்சிறந்த அதிக செயல்திறன் மிக்க பணியாளர்களை பணியமர்த்துதல் மிக மிக அவசியம். ஆகச்சிறந்த அதிக செயல்திறன் கொண்ட ஹைலி ப்ரொடக்டிவ் பெஸ்ட் பர்சன்ஸ் இந்த ட்ரேடு, இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களை இருக்கிற நிலைமையில் முதலாளிக்கு தெரிஞ்சவங்க அவரை கொண்டு வந்து போட்டுடுறாங்க. நான் அதற்குள்ளெல்லாம் செல்ல விரும்பவில்லை. நான் சொல்லுவது, இப்படி இருந்தால் இது நல்லது, இல்லை என்றால் நீங்கள் இப்படித்தான் செய்தே ஆக வேண்டும் என்று சொல்லுவதற்கு நான் யார்? இப்படி போனால் இந்த ஊர் வரும், சென்று பாருங்கள். நம்பிக்கை இருந்தால் செல்லுங்கள். ஏனென்றால் படிகளே இல்லாத இடத்தில் இதில் ஏறிச்செல் என்று சொல்லும் பொழுது தடதடவென்று ஒருத்தர் சென்று அங்கு படிகள் இருந்து பார்த்து ஏறும் பொழுது எவ்வளவு உணர்ச்சி வசப்படுகிறார். ஆனால் அந்த நம்பிக்கை இருக்கிறதல்லவா, அந்த நம்பிக்கையை விதைக்கக்கூடிய தலைமை பண்பு உங்களிடம் இருக்கிறதல்லவா, அதை சரியாக செய்தால் நன்றாக வரும். சரி, தரம் இல்லையே நிரந்தரம் இல்லை. நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் தரமானவையாக இல்லை என்றால் நீங்கள் நிரந்தரமாக அங்கு இருக்கவே முடியாது. நிறைய பேர் போன மாதம் அங்கிருந்தேன், அடுத்த மாதம் எங்கிருப்பேன் தெரியாது. ஏனென் வேறு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கலாம், அதில் இது கூட ஒரு பிரச்சனையாக இருந்தால் அதை நாம் மறுப்பதற்கே இல்லை. சரி, நீங்கள் ஒரு முக்கியமான பணி பொறுப்பில் இருக்கிறீர்கள். நீங்கள் தான் ஆட்களை தேர்வு செய்து எப்படி யார் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு டைரக்ஷன் கொடுக்க வேண்டும். அந்த டைரக்ஷன் கொடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? இதைத்தான் ஆங்கிலத்தில் ஒரு அழகான முறையில் சொல்லுவார்கள், ஹார்சஸ் ஃபார் த கோர்சஸ். ரேஸ் கோர்ஸில் குதிரைகள் ஓடும். இப்போ எல்லாமே முடிந்து விட்டது. பந்தய குதிரைகள் ஓடும் பொழுது அந்த குதிரைகளை தேர்ந்தெடுத்து அந்த பந்தயத்தில் ஓட விடுவார்கள். ஹார்சஸ் ஃபார் த கோர்சஸ். அதை போல இவருக்கு சரி ஃபைனான்ஸில் நல்லா பண்ணுவார், சரி அவரை கூப்பிடுங்க. இவர் ட்ரைனிங்கில் இருந்தார் சார், இப்போ வந்துட்டார், சரி அவரை பாருங்கள். இதை போல் சிலரிடம் சில விஷயங்கள் இருக்கும். அவைகளை தெரிந்து நீங்கள் அவர்களை முன்னிறுத்தி செய்ய சொன்னால் அது சிறப்பாக நடைபெறும். தவறான வேலையில் தவறான பேர்கள் இருப்பார்கள். அவர்கள் வட்டத்துக்குள் சதுரம். பணியாளருக்கும் பயனில்லை, நிறுவனத்திற்கும் பயனில்லை, உங்களுக்கும் பயனில்லை. ஒன்று, அவர்களை மாற்ற வேண்டும், மாற்ற முயற்சிக்க வேண்டும். இல்லையே அவர்களிடம் சொல்லி அவர்களுடைய மனப்பாங்கிற்கு தகுந்த இடத்தில் எங்கு சென்று எப்படி செய்யலாமோ அதைப்போல செய்து கொள்ள சொல்ல வேண்டும். உடனே வருபவர்களையெல்லாம் இவர் புரட்டுகிறார் என்ற கெட்ட பெயர் எனக்கு நல்ல முறையில் இது உங்களுக்கு ஒத்து வருமா என்று பாருங்கள், இல்லை என்றால் இப்படி செய்யுங்கள் என்று சொல்லலாம் அல்லவா? பெரும்பான்மையான பணியாளர்களுக்கு எதை எப்படி செய்வது என்பது தெரியாது. நிறுவனத்தில் சேர்ந்த புதிதில் அவர்களுடைய வழக்கப்படி அவர்கள் ஏதாவது செய்து கொண்டிருப்பார்கள். அவர்களை நீங்கள் கட்டமைத்து உங்களோடு எடுத்துச் சொல்லும் பொழுது அது மிகவும் மேன்மையானதாக இருக்கும். ஆரம்பம் முதலே வந்து சேருபவர்களை வளர்த்தெடுக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு செடி முள் செடியை வளர விட்டு விட்டால் அதை வெட்ட முடியாது. அதை போல சரியான விஷயங்கள் இல்லாமல் அவர்கள் வளர்ந்து விட்டால் அவர்களை வளைக்க முடியாது, வெட்ட முடியாது, மாற்ற முடியாது. சொல்லிக் கொடுத்த பேச்சும் கட்டி கொடுத்த சோறும் எத்தனை நாட்களுக்குத்தான் கூட வரும், காலம் முழுதும் வராது. அதை போல அவர்கள் தங்களுடைய சோற்றை எங்கே இல்லையா, சரி வேறு பார்த்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை வேண்டும்.
சொல்லிக் கொடுத்த பேச்சு எப்பொழுதுமே இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் உன்னுடைய சுய வெளிப்பாடு எப்பொழுது வரப்போகிறது? ஆகவே அதை நீங்கள் அவர்களுக்கு உணர்த்தினால் நீங்கள் நிகரற்ற தலைவனாக நேரமில்லை. எவ்வளவோ வழிகள் இருக்கின்றன. இந்த வழிநடத்துதல் என்பது மிக மிக முக்கியம். ஏனென்றால் தெரியாத ஒரு சாலையில் கூகுளில் மேப்பில் பார்த்துட்டா நேராக போகிறேன் என்று சொல்லி சில பேர் நேராக ஆற்றுக்குள்ளே போய் இறங்கிடுவாங்க. அது மாதிரி அல்லாமல் நீங்கள் கூகுள் மேப்பாக இருந்து நேராக 100 கிலோமீட்டர் 50 மீட்டர் சென்று இடது பக்கம் திரும்பு என்பதைப் போல சரியான முறையில் வழிகாட்டினால் அவர்கள் உங்கள் பின்னாலேயே வருவார்கள். எப்பொழுது நீங்கள் நேராக போய் அப்படியே அந்த ஆற்றில் இறங்கிவிடு என்று சொல்லுகிறீர்களோ அடுத்த முறை உங்களை பார்க்கும் பொழுது வருவார்களா? கொஞ்சம் யோசனை செய்யுங்கள். நீங்கள் வழிநடத்தும் பொழுது திறமையான முறையில் வழிநடத்தினால் எவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதை எண்ணி பாருங்கள். ஒரு வேலையை ஒப்படைத்து தவறாகவே செய்தாலும் அதை செய்ய விட்டு இந்த இடத்தில் தவறு, இனிமேல் இப்படி செய்யக்கூடாது என்று சொல்லும் பொழுது, அப்படியா, எனக்கு தெரியவே இல்லையே, அதை போன்ற ஒரு எண்ண வெளிப்பாடு வரும் பொழுது அவர்கள் கற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள் என்பதுதான் வெளிவருகிறது. சரி, எங்கு தவறு கோளாறு என்பதை உணரச் செய்ய வேண்டும். நீங்கள் செய்த இந்த செயலில் இதை டைப் பண்ணும்போது இப்படி ஆச்சு, நீங்கள் ஃபைனலாக கால்குலேட் பண்ணி கொண்டு வர ஃபிகர் இந்த மாதிரி இருக்குது, எதையா சொல்லும் பொழுது அவர்கள் ஓ அப்படியா என்பதை தெரிந்து கொண்டார்கள் என்றால் அடுத்த முறை அந்த தவறு அந்த கோளாறு வரவே வராது. பணியானது நீரோடை போல செல்ல வேண்டும். எப்போ பார்த்தாலும் புயல் அடித்து கொண்டும் அல்லது கரையை கடந்து தட்டி எடுத்துக்கொண்டு வருவதைப் போல ஆர்ப்பரித்து கொண்டிருக்கும் தலைவர்கள் என்றைக்குமே உச்சம் தொட்டதில்லை. பணியாளர்கள் தெள்ளிய நீரோடை போல் செல்ல வேண்டும் என்றால் சில இடங்களில் இந்த கலங்கிய நீர் ஏன் ஆகாதா? மண்ணோட வருமே. கலங்கிய நீரால் யாருக்கும் பயனில்லை. ஏனென்றால் அதை குடிக்க முடியாது, உபயோகிக்க முடியாது. செடிக்கு பிரயோஜனமாகும், மரத்துக்கு பிரயோஜனமாகும். நாம் அதற்காகவா அந்த தண்ணீரை அங்கே செலுத்துகிறோம்? நாம் அதற்காக அந்த பணியாளை அங்கே வைத்திருக்கிறோம்? அதைப் போல சரியான கேள்விகளை கேட்டுக்கொண்டு நீங்கள் தலைவனாகும் பொழுது உங்களுடைய உயரம் எங்கு இருக்கிறது என்று உங்களுக்கே தெரியாது.